வணக்கம். ஸ்ரீ பாலாஜி அண்ட் கோ ஆர்எஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். நிறைய நண்பர்கள் நம்மள்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஸ்படிகலிங்கம், மரகத லிங்கம் இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி சில்வரில் வந்து கப்பு போட்டு கட்டு தான் நிறைய பேர் பண்ணி கொடுத்துருந்தேன். இதேமாரி வந்து சந்திரமௌலி லிங்கம்னு சொல்லுவாங்க. அது அந்த ஷேப்பில் இந்த லிங்கம் இருக்கும். இது ஒரிஜினல் ஸ்படிகலிங்கம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இந்த ஸ்படிகலிங்கத்தை வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணி நம்மளுடைய வீட்டில் வந்து பிரதானமாக நம்ம வச்சு செஞ்சோம்னா நிறைய பலன் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இன்ச்சிலேருந்து நம்ம குட்டி சிவலிங்கத்திலேருந்து நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா பெருசு 3 இன்ச்சு 6 இன்ச்சு வரைக்கும் நம்மகிட்ட வந்து ஸ்படிகலிங்கம் நம்மகிட்ட இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா மரகத லிங்கம் அதே மாதிரி தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 இன்ச்சு அந்த மாதிரி இருக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 1 இன்ச்சு வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது. மரகதங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மரகத பச்சை, சேடு பச்சைன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இதில் விநாயகர் இருக்கிறாரு. விநாயகர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வலமுறை இருக்குது, இடமுறை இருக்குது. மரகத பச்சை நல்லா தெளிவாக தெரியும் உங்களுக்கு. இது பச்சை. இதே இதில் வந்து நம்ம ஸ்படிகம், ஒரிஜினல் கிறிஸ்டல் படிகத்தில் வந்து நம்ம அதுவும் விநாயகர் செஞ்சு வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆத்மார்த்த பூஜைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது வந்து சந்திரகாந்த கல்லுன்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா இதுலேயும் விநாயகர் இருக்கார் நம்மகிட்ட. இதெல்லாம் ரொம்ப வீட்டில் வச்சு விநாயகர் வழிபடுறவங்களுக்கு மன சாந்தி, மன அமைதி, அதாவது குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி உங்களுக்கு இது இருக்குது. இது வந்து மகாமேரு, அர்த்தமேருன்னு சொல்லுவாங்க. இந்த அர்த்தமேரில் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக நம்ம ஸ்ரீசக்கரம் பயிச்சிருக்கிறோம். இது வந்து நல்லா அருமையாக இருக்கும் பார்த்துக்குங்க. இதுவும் ஸ்படிகம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பானலிங்கம். இந்த பானலிங்கத்துக்கு ஒரு நண்பர் இந்த மாதிரி வெள்ளியில் ஹேண்ட்மேடு நகாசில் நம்ம செஞ்சது. இது பானம் வச்சா கரெக்டாக இருக்கும். இதில் நாகாபரணம் செஞ்சு வச்சுக்கலாம், அம்சமாக இருக்கும் இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன் ஸ்படிகத்தில் சூரியன் பார்த்திங்கன்னா ரொம்ப அம்சமாக இருப்பார். அதாவது சுக்கிரன் வந்து 6 வருஷம் திசை, அந்த திசையில் வந்து ரொம்ப கொடுமை பண்ணுவார். சூரியன் வந்து ரொம்ப வந்து கொடுமை பண்ணுவார். அந்த சூரியனுக்காக நம்ம வந்து ஸ்படிகத்தில் வாங்கி வச்சுட்டு இதை வந்து நம்ம பூஜை ரூமில் வச்சு வழிபட்டோம்னா அந்த சூரிய திசை 6 வருஷத்துக்கு உண்டான அந்த பிரதிபலன் வந்து நமக்கு வந்து கஷ்ட காலங்களில் அது குறைப்பார். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்படிகத்தில் வந்து ஒரிஜினல் ஸ்படிகத்தில் லிங்கம், மரகத பச்சையில் வந்து லிங்கம், மரகத பச்சையில் வந்து விநாயகர், ஷேடு பச்சைன்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் மரகத பச்சை விளைச்சல் தான் இது. நம்ம மோதிரத்துக்கு வைக்கக்கூடிய ஜாதி பச்சைங்கிறது அது ரொம்ப நீரோட்டம், ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். இதுவும் வந்து ஜாதி விளையிறது தான். ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது. இது அதோட கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தான். ஆனால் இது வந்து நல்லாயிருக்கும். இது வந்து இந்த பச்சையில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மரகத பச்சை லிங்கம் வச்சுருப்பாங்க. விநாயகரும் சரி, குட்டி சிவலிங்கம், மரகத சிவலிங்கம் இது நல்ல அம்சமாக இருக்கும். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொருட்கள் இதிலோட எவ்வளோ பெருசு வேணாலும் லிங்கம் வந்து நம்ம வந்து தயார் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி லிங்கம் வேணால் இதுக்கு வந்து வெள்ளியிலையும் சரி, பஞ்சலோகத்துலேயும் சரி நம்ம காப்பு போட்டு பானம் வச்சு நாகாபரணம் செஞ்சுக்கலாம். இது மகாமேரு. இது வந்து மரகத பச்சையில் மகாமேரு. கோணங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும். அந்த வேலைப்பாடு ரொம்ப நயமாக இருக்கும். இந்த மாதிரி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பர் கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ பாலாஜி அண்ட் கோ ஆர்எஸ் புரம் கோயம்புத்தூர். நேரில் வந்து வாங்குறவங்க நேரில் வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி அதே மாதிரி நம்ம வந்து ஜாதிக்கல் நம்ம எல்லாத்துக்கும் எல்லா ராசிக்கும் ஜாதிக்கல்லும் பண்ணி கொடுக்குறோம். ஜாதகம் பார்த்தும் ஜாதிக்கல் என்ன ஜாதிக்கல் போடணுங்கிறத நம்ம பண்ணி கொடுப்போம். இல்லை அவங்க ராசி நீங்கள் சொன்னாலும் அந்த ராசிக்கு நம்ம வெள்ளியில், தங்கத்தில், பஞ்சலோகத்தில் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட வேணால் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். நிறைய பேர் இது ஒரு கேட்குறாங்க, சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களா, அதெல்லாம் ஒரிஜினல் தானே, சர்டிஃபிகேட் தானே. அதாவது நேச்சராக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா இடங்கள்லேயும் வந்து சர்டிஃபிகேட் எதுக்கு தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னு தெரில. எல்லா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் ஸ்படிகம். இது நமக்கு தெரியும், பார்த்தாலே இது கண்ணாடி கிளாஸ் கிடையாது. ஒரிஜினல் படிகங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அது விவரம் தெரிஞ்சவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் சும்மா கண்ணாடியே வச்சுக்கிட்டு அன்றைக்கி ஒருத்தர் போட்டு பார்த்தீங்கன்னா பின்னால் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. நமக்கு தலைவலியே ஆகிப்போச்சு, என்னடா இது வியாபாரம் அப்படின்னு. அது மாதிரி இது வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெய்வ பொருட்கள், ஆன்மீக பொருட்கள். இதை நம்ம வந்து ஒரு பக்தியோட, ஒரு ஆன்மீக சிந்தனையோட, ஒரு வியாபார நோக்கம் இல்லாமல் இதை நம்ம செய்யணும். அந்த வகையில் நம்ம பாலாஜி அண்ட் கோ பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட்டான பொருட்கள் மக்கள்கிட்ட கொடுத்து ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது நான் பண்ணவும் மாட்டேன், யார் பண்ணாலும் அதை விடவும் மாட்டேன். நம்ம இருக்கிறது பூராமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல்னு சொல்லி கொடுப்போம், டூப்ளிகேட்னு சொல்லி கொடுப்போம். சில பவளம்லாம் பெருசாக கிடைக்கிறது கஷ்டம். அந்த பவளமாக நம்மகிட்ட கேட்பாங்க, அதை நம்ம சொல்லி தான் கொடுப்போம். ஐயா இது சிந்தட்டிக் பவளம், இது வந்து ஃபைபர் பவளம், இது வந்து தைவான் பவளம் அப்படின்னு. தாலிக்கு பவளம் கேட்பாங்க நிறைய பேர். சிலவங்க ஜப்பான் பவளம், இட்டாலி பவளம் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப தாறுமாறாக ரேட்டு வரும். ஆனால் அந்த பவளத்தை பார்த்தீங்கன்னா 2000 3000 வாங்க சொல்லுவாங்க. அது வந்து தைவான் பவளம். நம்ம தெளிவாக அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம வந்து மென்ஷன் பண்ணி தான் நம்ம மக்களுக்கு கொடுப்போம். யாரை ஏமாற்றணுங்கிறது நம்மகிட்ட கிடையவே கிடையாது. வேணுங்கிறவங்க நீங்கள் நேரில் வாங்க, நல்ல பொருளாக உங்களுக்கு தர்றேன். உங்களுக்கு அது பிடிக்கலை, இந்த பொருள் வந்து எனக்கு வந்து
அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது, எனக்கு வந்து சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுத்துட்டு ரிட்டன் பணம் வாங்கிக்கலாங்க நம்மகிட்ட பாலாஜன் கூட. அதனால் தைரியமாக வாங்க. இறைவனை வழிபடக்கூடிய இந்த மாதிரி பொருட்களில் கண்டிப்பாக ஒரிஜினலாக தான் நம்ம கொடுப்போங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ பாலாஜன்கோ, RS புரம், கோயம்புத்தூர்.